இப்போ நம்ம என்னென்னா இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கொஞ்சம் நறுக்கின வெங்காயம், இது பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தது, தேங்காய் பால், அப்புறம் பட்டை லவங்க, அப்புறம் முந்திரி, தக்காளி, அரைச்ச இஞ்சி பூண்டு இது இவ்வளோ தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். கடாயை நம்ம வந்து சூடு பண்ணி, ஏன்னா எல்லாருக்கும் தெரிகிறதுங்கிறதுனால அதை காமிக்கலை. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த பட்டை கிராம்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ அது நல்லா பொட்ட வரைக்கும் பார்த்துக்கணும், கொஞ்சம் தள்ளியே நின்றுக்குவோம். அப்புறம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போடுறோம், போட்டு நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஒரு 2 உப்பு பரலுப்பு போட்டு வதக்கணுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். பரலுப்புங்கிறது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்குது, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். நல்லா வதங்கணும், பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் வதக்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம், சேர்த்து வதக்கணும். நல்ல ஃப்ளேமை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ வந்து நல்லா வெட்டி கழுவிற அந்த இறைச்சி இருக்குல்ல, சிக்கனை நம்ம பக்குவமாக எடுத்து போடுவோம். நம்ம இந்த வதக்கின இதில் சேர்த்துக்கலாம் மொத்தமாகவே. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வேகும். இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதையும் இது எல்லாமே நல்லா அழகாக கிண்டி கலந்துக்கலாம். ஒன்றா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கணும், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கணும். அடுத்தது நம்ம இந்த கரம் மசாலா இருக்குல்ல, அதில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சேர்த்து கிளறி விட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் அளவாக விட்டால் போதும், ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். கூடவே நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது, ஓரளவு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் அரைச்ச முந்திரி பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கணும், அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டோன்னா இப்போவே நல்ல கமகமான்னு வாசனை வருது, நல்லா வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி கொஞ்சம் இந்த குழம்பு வத்த விட்டு எடுத்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நறுக்கி வச்சுருந்த அந்த மல்லித்தலையை போட்டு கிளறி விட்டோன்னா மொத்தத்துக்கு நமக்கு இன்றைக்கி சிக்கன் கிரேவி ரெடி, சுவையான சிக்கன் கிரேவி ரெடி.